எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த சீசி மசாலா பாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 6 பாவ் பன்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்ஸா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பன்ஸை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 கியூப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் பொடுசா நறுக்கின கொஞ்சம் பூண்டு, பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப பொன்னிறமாக வறுபட தேவையில்லை. 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்து பொடுசா நறுக்கின 1 சின்ன சைஸ் குடமிளகாய், பொடுசா நறுக்கின 1 மீடியம் சைஸ் தக்காளி. நான் இந்த தக்காளியில் இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு பொடுசா நறுக்கி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு பெரிய கேரட்டை மெலிசா துருவி சேருங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் காய கூட நல்லா கலந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற பன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாம் பன் பீசஸ்ல நல்லா கோட் ஆகட்டும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போதோ இல்லைனா இப்போ லீவ் டைம்ல இந்த மாதிரி நீங்க ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பாருங்க, பாவ் பன்ஸ் எல்லாம் மசாலால நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு மிக்ஸ்ட் ஷ்ரெடட் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி சீஸ் உருகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ சீஸ் நல்லா உருகி இருக்கும், பார்க்கலாம். வாவ், நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கு பாருங்க. டேஸ்டியான நல்ல சீசி மசாலா பாவ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே நான் ஜஸ்ட் கொத்தமல்லியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. நல்ல அருமையான இந்த சீசி மசாலா பாவை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. சாஃப்டாக இருக்கிற பாவ், ஸ்பைசியாக இருக்கிற மசாலா, வெண்ணெயோட வாசனை, இந்த சீஸியாக நல்ல கூயி டெக்ஸ்டர் எல்லாம் சேர்த்து இதை சாப்பிடும்போது இந்த காம்பினேஷன் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.